இந்த 4 துஆக்களையும் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸிலே இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கேட்கும்படி பணித்திருக்கின்றார்கள். புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸிலே இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விதமான துஆக்களையும் கேட்டிருக்கின்றார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 2 ஹதீஸ்களையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே அறிவிப்பு செய்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாங்கள் தொழுகையிலே அத்தஹியாத்திலே இருக்கும் பொழுது இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 துஆக்களை கேட்கும்படி எங்களை பணித்திருக்கின்றார்கள். முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதா தஷஹத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அத்தஹியாத்தினுடைய இருப்பிலே, தொழுகையில் அத்தஹியாத்தினுடைய இருப்பிலே இருந்தால் ஃபல் யஸ்தஇத் பில்லாஹி மின் அர்பஇன், 4 விடயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்றார்கள் இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். முதலாவதாக இறைத்தூதர் நாயகம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம, நரகத்தை விட்டும் நீ என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று கேட்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக வமின் அஸாபில் கப்ரி, இறைவா கபருடைய வேதனையை விட்டும் நீ என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று கேட்டிருக்கின்றார்கள். கபருடைய வேதனையிலே இருந்து நாங்கள் தப்பிவிட்டால் நாளை மறுமை நாளினுடைய வாழ்க்கையும் எங்களுக்கு மிகவும் சுகமானதாகவும் இன்பமானதாகவும் மாறிவிடும். மூன்றாவதாக இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் எங்களுடைய மௌத்தினுடைய நேரத்தில் எங்களுடைய ஈமானை சோதிக்கக்கூடிய தருணங்களில் நீ எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று இறைத்தூதர் நாயகம் கேட்டிருக்கின்றார்கள். நான்காவதாக இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், யா அல்லாஹ் தஜ்ஜாலினுடைய தீங்குகளை விட்டும் நீ எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டும் இருக்கின்றார்கள், எங்களை கேட்கும்படியும் பணித்திருக்கின்றார்கள். எனவே இந்த 4 விதமான துஆக்களையும் தொழுகையினுடைய நேரத்தில் அத்தஹியாத்திலே இருக்கும் பொழுதும் நாங்கள் கேட்க மறந்துவிடக் கூடாது என்பதையும் நாங்கள் தான் நினைவில் கொள்ள வேண்டும்.